இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குருத்தோலை ஞாயிறு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிக மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் பவனி வந்தார் எருசலேமுக்கு. அப்ப திரளான ஜனங்கள் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்கள். சில கேட்டா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ஓசன்னானா என்னங்க அர்த்தம்? ஓசன்னானா சொல்லுங்க. ரட்சியும். அது பயமாங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஓசன்னா என்றால் ரட்சியும், இப்பொழுது உதவி செய்யும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகைக்கு வருஷந்தோறும் வருவாங்க. ஓசன்னா என்றால் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அவங்க வந்து 7 நாள் அந்த பண்டிகை ஆசரிப்பாங்க. கையில குருத்தோலை பிடிச்சிருப்பாங்க, ஆலயத்தை சுற்றி வருவாங்க, பலிபீடத்தை சுற்றி வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விதம் அங்க இருக்கிற எல்லாரும் வருவான், குருத்தோலை எடுப்பான், ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி சுற்றி வருவான். 8ஆம் நாள் பெரிய ஓசன்னா நாள். அந்த நாள்ல மட்டும் 7 தடவை ஓசன்னா 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 ஓசன்னான்னு சுற்றி வருவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வராரு. அப்ப ஓசன்னான்னு சொல்றாங்க. இவர் தான் எங்களை ரட்சிக்கணும், இவர் தான் எங்களுக்கு ரட்சிப்பு, எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று துதித்து பாடினாங்க. தாவீதின் குமாரன் என்று பெயர் வைத்தாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அழைத்தார்கள். பொருத்தமான வசனம் என்ன தெரியுமா? 118ஆம் சங்கீதம் அதனுடைய 25, 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே ரட்சியும். ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பொருத்தமான சங்கீதம். ஓசன்னாவுக்கு பொருத்தமான சங்கீதம் தான் இந்த 118வது சங்கீதம். குருத்தோலை ஞாயிறின் முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு உள்ள பிரசங்கத்தின் தலைப்பு குருத்தோலை ஞாயிறு. அந்த முக்கியத்துவம் என்ன? இது எதற்காக வந்தது? இந்த குருத்தோலை ஞாயிறு எதற்காக வந்தது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம ரொம்ப விசேஷித்தவங்க சொல்லி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நல்ல நாளை நீங்க இந்த கர்த்தருக்கு நன்றி சொல்றது நல்லதுங்க. இந்த வரலாறெல்லாம் தெரியணும். அதாவது இது வந்து ஒரு ட்ரெடிஷன் அல்ல, ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது கடமை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை பற்றி அறியணும். இது ஒரு வெற்றி பவனி. இன்னைக்கு இதை பற்றி நீங்க கேட்கணும். 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரையிலும், மார்க் 11லும், லூக்கா 19லும், யோவான் 12ல நம்ம நிறைய வசனங்கள் படித்தோம்ல. இதுல எல்லாம் இந்த வெற்றி பவனியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதனுடைய சரித்திரம் என்ன? அதாவது பேக்ரவுண்ட், அந்த சரித்திரம் தெரிந்தாதானே உங்களுக்கு இந்த பாம் சண்டே பத்தி தெரியும், சரித்திரம் தெரியும். அங்க நம்ம மக்கள் தான் சீக்கிரம் மறந்துடுவோமே. வருஷம் சொன்னாலும் கொஞ்சம் தூண்டி விட்டா உங்களுக்கு எளிதா இருக்கும். அதனால முதல்ல நான் அந்த சரித்திரத்தை சொல்லிடுறேன். மக்கள் எதற்காக ஓசன்னா என்கிற சொல்லை கடைபிடித்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. சரித்திரத்தை முதல்ல கேளுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். பாம் சண்டைன்னு என்னன்னு தெரியும். ஏதோ குருத்தரை பிடிச்சிருக்கோம், பாம் சண்டைன்னு சொல்லுவோம், விஷயம் தெரியாது. எப்படி வந்தேன்னு சொன்னாரு தெரியாது. எதற்காக இதை அனுசரிக்கணும்னு தெரியாது. நான் இப்ப வரலாறு சொல்றேன், அப்ப உங்களுக்கு எளிதா புரியும். 430 ஆண்டுகள் அடிமைகளா வாழ்றாங்க. இவங்களுக்கு மீட்பு இல்லை, கஷ்டப்படுறாங்க. சரியான ஆகாரம் இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, சரியான வேலை இல்லை, அடிமைகள்.
அடிமைன்னு சொன்னா ஆளோட்டி விரதம் இருப்பான். இவங்க தங்களுடைய வேலையிலே குறைபட்டு அதுக்கு அடிப்பான். இப்படிதான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அப்போ யாவையே கூப்பிடுறாங்க, எங்களுக்கு ஒரு ரட்சகர் வேணும்னு கேட்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் ஒரு தேவ மனிதனை எழுப்புகிறார். அவருக்கு பேர் தான் மோசே. அவரை எழுப்பி அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற வழியில அநேகர் அவிசுவாசிக்கிறாங்க. தேவன்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. தண்ணி கேட்டாங்க, மண்ணா கேட்டாங்க, காடை கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தார். இவங்க கேட்கறதுக்கு கூடுதலாகவே கொடுத்தார். ஆனா எல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தேகப்பட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மோசேயின் மூலமாக, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னை தவிர ஒரு சுரூபத்தையாவது விக்கிரகத்தையாவது நீ நமஸ்கரிக்க கூடாது. வழியில இவங்க எல்லாம் தன்னுடைய இஷ்டம் போல ஒவ்வொரு விக்கிரக தெய்வத்தை உண்டு பண்ணி நீதான் சொல்லி பணிந்தாங்க. அதனால நிறைய பேர் வழியிலேயே அழிக்கப்படுறாங்க. கொஞ்சம் ஜனங்கள் நம்புறாங்க. அவங்க மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டு வராங்க. அப்போ அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னா, இவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். நியாயாதிபதிகளுக்கு காலம், மனசாட்சியின் காலம், அப்புறம் தீர்க்கதரிசிகளை மூலமாக நடத்துகிறார். ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும்னா ஒரு 1/4 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் ஆகும். நமக்கு இன்னைக்கு செய்தே ஒரு 1/2 hour. அதனால நான் சுருக்கமா அந்த வரலாறு சொல்ல நீங்க புரிஞ்சுருவீங்க. பல முறை இதை கேட்டிருக்கீங்க இல்லையா? பிறகு தீர்க்கதரிசிகள் மூலமாக வழி நடத்துகிறார் ஜனங்களை, அவரை நம்புற பிள்ளைகளை. அதுல விசேஷமான ஒரு தீர்க்கதரிசி தான் சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்துல சாமுவேல் என்ன சொன்னாரோ ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் செழிப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குறைவே இல்லை. பக்கத்து நாடுகளில் ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதனால இவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும். இது சாமுவேலுக்கு கஷ்டமா இருந்து கர்த்தர் சாமுவேல் கேட்கிறான், போ கொடு. அப்பதான் முதலா சவுல ராஜா பார்க்கிறார். ராஜா வந்த ஜனங்க ஹைட்டு, அவனுக்கு உயரம், எல்லாத்துக்கும் அவன் திறமையானவனா இருந்தான். கொஞ்ச நாள் அவனுக்கு ராஜ்யபாரம் போயிட்டு இருக்க சமயத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. தனக்கு இஷ்டம் போல அவன் நினைத்ததெல்லாம் நடத்தினான். அதனால அவனுக்கு ராஜ்யபாரத்தை பிடிக்கிட்டார். தாவீது ராஜாவாகிறான். 40 ஆண்டுகள் சமாதானமா ஆட்சி செய்யறான். அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யறான். அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. அவனுக்கு குமாரனாகிய சாலமன் வாரான். கவனிங்க, மாம்சத்தை எப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்லிட்டாரேன். அவனுக்கு குமாரன் சாலமன் வரும் பொழுது ஒரு பயம். ரொம்ப அழகா இருப்பான், சின்னதிலேயே ரொம்ப நுட்பமானவன், ஞானம் உள்ளவன். அதனால சொல்றேன், குமாரனாகிய சாலமனே, நீ தேவனோடு இருந்தால் கர்த்தரோடு இருப்பார். நீ தேவனை கைவிட்டா அவர் முன்ன என்னைக்கு மறந்துடுவாரு. இது அவன் மனசுல வச்சிருந்தா கர்த்தர் அவனுக்கு ஞானம் கொடுத்தாரு. அவனுக்கு ராஜ்யபாரம் ரொம்ப சிறப்பா இருந்து, அவனை போல ஆலயம் யாரும் கட்டல, என்னைக்கு கட்டல. அவனை போல இந்த இது பெரிய பெரிய கொட்டாரம் கட்டல. அங்க பார்த்துட்டு வந்துட்டு அங்கெல்லாம் பெரிய பெரிய மைசூர் மகாராஜா எல்லாம் பெரிய மாளிகை எல்லாம் கட்டினாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் சாலமன் தான். இவனும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், பிறகு இவன் கெட்டு போனான். இவனுக்கு வேலை என்ன தெரியுமாங்க? நிறைய கல்யாணம் பண்ணுவான், நல்ல குடிப்பான், 300 மனைவி, 700 மறுமனையாட்டிகள், கட்டையோட முழுதான் அவனுக்கு தான். இப்படி போயிட்டான். இவனுக்கு ராஜ்யம் 2ஆ உடைஞ்சி. ஆண்டவர் சொன்னாரு, ஏத்தியர், எமோரியர், கானானியர், எபூசியர், ஏவியர், இங்கெல்லாம் போய் நீ சம்மதம் கலக்கக்கூடாது. சரின்னு தான் சொன்னான். கொஞ்ச நாள் போன உடனே இங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். பார்வோனின் குமாரத்தை கொண்டு வந்து பெரிய மாளிகை கட்டுறான். அவளுக்கு எல்லாம் ட்ரிங்கு, டான்ஸ், அவங்க என்னெல்லாம் தப்பு செய்யறாங்களோ எல்லாம் இவனும் செய்யறான். அவங்க டான்ஸ் ஆனா இவன் டான்ஸ் ஆனா. கடைசி நாட்களில் கர்த்தர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் செய்தான். அதனால கர்த்தர் ராஜ்யபாரத்தை உடைச்சார். 2ஆச்சு. அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் சரியா ராஜ்யபாரம் பண்ணலைங்க. அதனால பாபிலோனுக்கு அடிமைகளா போனாங்க.
சிறியர் வந்தாங்க, எல்லாருக்கும் அடிமைப்பட்டு செதறினாங்க. கடைசியில நான் கடைசியை சொல்லிடுறேன், ரோமருக்கு ஆட்சி வந்து அப்ப இவங்க எல்லாம் அவங்க கீழே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ரோமர்கள் இருந்தாங்க, இவங்களுக்கு சரியான ஃப்ரீடம் கிடைக்கல. அப்ப இப்ப ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு எங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மேசியா வரணும், எங்களுக்கு ஒரு ராஜா வரணும் அப்படி சொல்ல சமயம் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனிதனா அந்த உலகத்துக்கு வரார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவர் வந்த உடனே இவரை எங்களை ரட்சிப்பார், இவர்தான் எங்களுக்கு ஒரு மீட்பை தருவார் அப்படின்னு சொல்லிதான் எருசலேமுக்கு ஒரு வருஷம் மலையிலிருந்து வராரு. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஏன் சொன்னாங்க தெரியுமா? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படிங்க. சகரியா, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா என்னமா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறினா இவருதான் சரி. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வந்த உடனே பல அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. நொண்டிகளை நடக்க பண்ணினார், கண்ணில்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகள் சுகப்பட்டாங்க, மரித்த லாசரு உயிரோடு எழுந்துறான். இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ராஜா இவர்தான், அதனாலதான் ஓசன்னான்னு சொன்னாங்க. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அவருடைய 3வது வசனம் படிமா. அதற்கு அவர் தாவீதும் படி, அடுத்த வசனம் கூட படி. 21வது அதிகாரம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம் படிமா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமாக இந்த வஸ்திரத்தை எல்லாம் கலந்ததெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வஸ்திரத்தை சாதாரணமா கலத்த மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு தெரியும், அந்த பாராளுமன்றத்தில் இருக்க சமயத்துல அவங்களுக்கு ஒரு வெற்றி வந்துட்டுன்னு சொன்னா எல்லாம் கலத்தி போட்டுருமா, அந்த பேப்பர் எல்லாம் பறக்க விடுறான். அவங்களுக்கு சந்தோஷம். அதனால இதுவரையிலும் நாங்கள் அடிமையாக இருந்தோம், எங்களை பிலாத்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அவங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அப்ப ராஜா கழுதையில வரணும். இவர் வராரு. அந்த 20 அடுத்த வசனம் கூட படிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர்கள் யாருக்கு விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த இயேசு என்றார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது யாரு? எல்லாரும் இப்படி ஓசன்னா சொல்றாங்களே, அப்ப இவரால நமக்கு ஒரு ரட்சி போறோம். 21வது 1வது வசனம் படிமா. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவர்களை அவிழ்த்து என்னிடத்து கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. 12 சீஷர்கள் பேர் சொல்லியிருக்கார். 2 பேர் நீங்க போங்க, கிராமத்துக்கு போங்க, ஒரு கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க ஆண்டு ஒரு நாள் பிரிக்க மாட்டாருங்க. நீங்க வந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளா மாறணும். நம்மளும் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம், பல காரியத்தில் அடிமைப்பட்டு இருந்தோம்.
இந்த பாம் சண்டே நமக்கு வேணும், இதை பற்றி ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும், திருஷ்டாந்தம் நமக்கு வேணும். இது இல்லைன்னா அந்த கல்வாரி மேலே ஆண்டவர் அழிக்கப்பட முடியாதுங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? இவங்க எல்லாம் இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்துல என்ன நடந்து இவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் எதிர்பார்த்தது நேர ஆண்டவர் வந்து பிலாத்துக்கு கோட்டை போனோம். பிலாத்துல இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அங்க போய் அந்த பிலாத்துவை தூக்கி போட்டுக்கிட்டு இவர் அங்க ராஜாவா இருக்கணும். ஒன்று ரெண்டு ஜனங்கள் திரளான ஜனங்கள் வராங்க. அதாவது வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் இவரெல்லாம் நிறைவேறிச்சு. இப்படி நினைச்சிட்டு வராங்க. இவரை ராஜாவாக்குறதா கூட்டிட்டு வராங்க. அதுக்கு முன்னால சில காரியங்கள் எல்லாம் நடந்து 12வது அதிகாரம் 3வது வசனம் படிமா. அப்பொழுது மரியாள், யோவான் 12:3 படிமா. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் படிமா. இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைல பரிமளத்தினால் நிறைந்தது. இப்ப ஆண்டவர் வந்து உலகத்தில் இருந்த சமயத்துல நமக்கு முன்மாதிரியாக அநேக காரியங்களை செய்தார். இவரை நேர பிலாத்துக்கு அரண்மனையில கூட்டிட்டு போய் அவனை தூக்கி போட்டுட்டு இவர் தான் ராஜாவாக நினைச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இவருக்கு கழுதையில பவனி வரும் பொழுது பிலாத்துக்கு அரண்மனை வலது பக்கத்தில் இருக்கு, தேவாலயம் இடது பக்கத்தில் இருக்கு. கவனிங்க, இங்க வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு இருக்க சமயத்துல இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நேரம் அங்க போனோம், இவரை கூட்டிட்டு அங்க போனோம். அங்க போய் 1-2 ஜனங்கள் 3 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. பைபிள போட்டு திரளான ஜனங்கள் வந்தாங்க. எல்லாரும் நாங்க இருக்கிறோம் ஐயா, உங்களுக்காக எதையும் செய்ய தயார். துணியெல்லாம் கலத்தி வீசியாச்சு. இவன் பிலாத்து அந்த மேல வந்து நின்று பாக்குறான். பயங்கரமான கூட்ட ஜனங்கள் எல்லாம் வராங்க. இவனே ஆச்சரியப்பட்டுட்டான். இவர் ஒரு வார்த்தையும் பேசல. பாதி பேர் அங்க அரண்மனைக்கு போறாங்க. அந்த இங்க ஆலயத்துக்கு இங்க போனா ஆலயம் ஜெப வீடு, அங்க போனா அந்த பிலாத்துக்கு அரண்மனை. எல்லா ஜனங்களும் அங்கதான் எதிர்பார்க்கிறாங்க. அங்கதான் போன, அங்க போக கூடாது. முதல்ல அங்க முடிச்சுட்டு நம்ம அங்க வரலாம். ஆடு பலி செலுத்தணும். அதுக்கு நிறைய இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் இருக்கு. இவர் கிட்ட வந்தாரு. எல்லா ஜனங்களும் அங்க போயிட்டு இருக்க கழுதைங்க திரும்பிட்டாரு. இஸ்ரேல் நாட்டுல கழுதைக்கு வேல்யூ இருக்குங்க. புறஜாதி ராஜாக்கள் எல்லாம் குதிரை பயன்படுத்தாங்க. இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லாம் கழுதை பயன்படுத்தினாங்க. இயேசுவானவர் கூட அதை தான் பயன்படுத்தினார். ஒரு இந்த குதிரையை விட கழுதைக்கு நிறைய வேல்யூ இருந்துங்க. நிறைய காசு கொடுத்து அதை வாங்கினாங்க. கழுதை வந்து சாதாரணமான காரியம் இல்லை. அங்க அது ராஜாக்கள் ஏறக்கூடிய பிரதானமான கழுதை. அதெல்லாம் ஆண்டவர் வராரு, குதிரையில வரல. நம்ம சொன்னதுல அற்பமாயின்றோம். அதை அழுத்திட்டு வாங்கன்னு சொன்னாரு. இப்ப கழுதை எங்க போறதோ அங்கதான் அதுக்கு வருது. அதுக்கு மதிப்பு, சாரி எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க எல்லாம். அது வரதான் அந்த கழுதைக்கு மதிப்பு இருந்து. அதனால இங்க திருப்புறாங்கல்ல. இப்போ அதுவரையிலும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொன்ன வாயெல்லாம் மாறி போச்சு. இவரை சிலுவையில் அறையும், இவங்க நமக்கு சரிப்பட்டு வராது. எப்பவுமே ஜனங்கள் வந்து மாம்ச பிரகாரமா தான் பாக்குறாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் வந்திருந்தா அங்கதான் போயிருக்கணும். ஆனா அவர் அவங்களுக்கு மாத்திரம் நமக்காக வந்தார். பஞ்சாப் ஜனங்களுக்காக வந்தார். அவர் அங்கே இருந்து நேரம் வராரு. இங்க வந்து பார்த்தா எருசலேம் தேவாலயத்தில் நம்ம படித்தோம் 12வது அதிகாரத்துல. இங்க வந்து காசுக்காரருடைய எல்லாம் விற்கிறாரு, மிரட்டுறாரு, பிராபுக்கிறவங்க மிரட்டுறாரு, அங்க சுத்தப்படுத்துறாரு. அதாவது பாம் சண்டையில நம்மையும் தேவன் சுத்தப்படுத்துகிறார். நீங்களும் சுத்தமா உங்களை காத்துக்கணுங்க. தேவன் விரும்பாத அசுத்தமான காரியம் நம்மில் இருந்தால் இன்னைக்கு நீங்க எல்லாம் தீர்மானம் பண்ணணுங்க. எல்லாரும் பிளாத்துக்க கோட்டையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க போங்க, அவனை தூக்கி போட்டுட்டு நீங்க அங்க இருங்க.
எங்களுக்கு தான் ரட்சிப்பு ஓசனான்னு சொல்லுங்க. இவர் நேர தேவாலயத்துக்கு வந்த உடனே பேச்சை மாத்துறாங்க. அப்பதான் இவருக்கு எதிரியாகிறாங்க. அப்ப யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல என்ன நடக்குன்னு சொன்னா, அங்க வந்த சிலர் எல்லாம் பண்டிகையில ஆராதனை செய்ய வராங்கல்ல, அதுல ஒரு கூட்டம் இவருக்கு இப்ப எதிராகியாச்சு. இன்னொரு கூட்டம் என்ன, கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. 12வது அதிகாரம் அந்த 21வது வசனம் படிப்பா. 20வது வசனம், பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அந்திரேயாவும் அது இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மச்சகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்போ அங்க லாத்துக்கு அரண்மனைக்கு இவர் போகலன்னு சொன்ன ஒரு கூட்டம் கலைஞ்சாச்சு. இவர் வேண்டாம் பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நம்ம ரொம்ப புகழுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் வந்து டக்குனு தூக்கி போட்டுருவாங்க. இயேசு அப்படிலாம் வந்துங்க அவர் அதெல்லாம் சந்தித்தாரு. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு கூட்டம் அங்க வந்து வேண்டாம் அவங்கள விட்டுருங்க, அவர் நாங்க கிரேக்கர்கள் வராங்க, நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், நாங்க உங்க கூட இருக்கணும். இவர் சொன்னாரு, நான் கிரேக்கருக்கும் வரல, மற்றவங்களுக்கும் வரல, நான் எல்லாருக்காக உலகத்துல வந்தேன். கோதுமை மொழியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் தராது, செத்ததுன்னா அப்பதான் வெளிப்படுத்துறாரு. சிலுவை மரணத்தை அங்க கோட் பண்றாரு. இந்த பாம் சண்டையை பற்றி நம்ம சரியா தெரியலன்னா வேதத்தை பற்றி நமக்கு புரியாது. இயேசுவான ஒரு மனுஷன் அந்த உலகத்துல ஜீவித்தாருங்க, கழுதையில வந்தாருங்க, அடிக்கப்பட்டாருங்க, 7 முறை ஆண்டு இந்த உலகத்துல வந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாக ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுக்க வந்தாரு, எலும்பில் எலும்பு மாம்சத்தின் வந்தாரு. பிறகு பாபேல் கோபுரத்துல வந்தாரு. நோவா ஒரு பேழையை கட்டு நல்லா வந்து கதவை பூட்டினார். ஆண்டவர் கதவை பூட்டினா அங்க பெரிய ஜலப்பிரளயம் வருது. அப்போ அந்த பேழைக்கு கதவை பூட்டினதே ஆண்டவர் தான் வந்து அதை செய்யறாரு. பலமுறை கடைசியா மத்தேயு 1ல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். அவர் உலகத்துல வந்து இன்னும் 5 நாள் கழிச்சு சிலுவையில் அடிக்கப்படணும். அதுக்கு முன்னால இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஒரு அம்மா நலதம் என்னும் தைலத்தை கொண்டு அவருடைய பாதத்தை பூசுறார். 3வது வசனம் படிக்கும் ஒரு முறை கூட 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரால் அவள் தன் பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. படிமா. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியத்துக்கு அப்பாவுக்கு பேர் என்ன? சீமோன் இல்லையா? இவனுக்கு நோக்கம் எல்லாம் எப்பவும் பணம். அங்கேயுமா பிசினஸ் பண்ண நிற்காங்க. சும்மா இருக்க வேண்டியதானே. இந்த மரியாளுக்கு ஆண்டவருக்கு மரணத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்தியாச்சு. அதனால 300 அது என்ன சொல்றா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரர் கொடுக்காமல் போனவனே இதான். பாருங்க, ஒரு 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 300 பணம் சொல்லுது சம்பாதிக்கணும் 1 வருஷம் ஆகுமாங்க. ஆண்டவர் சொன்னால திராட்சை தோட்டத்துக்கு கூலி பேசினார், ஒரு பணம் ஒரு நாள். இந்த அம்மாக்க சொத்தெல்லாம் விற்கிறா, எல்லாம் வித்து அவ பணமாக்குறார், அதை கொண்டு வாங்குறா. இவளுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து சொல்லியாச்சு. அதனால அவருக்கு நான் செய்ய வேண்டியது அதே ஆண்டவர் சொல்றாரு. தரித்திரர் எப்பொழுதும் உங்க கூட இருப்பாங்க, இவள்கிட்ட நெருக்குறாங்க. இந்த யூதாஸ் அங்கேயும் விடல, ஏன்னா இவரெல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அதனால ஏன் இதெல்லாம் செய்தாமா நான் நினைக்கிறேன், இப்படிதான் சட்டம் போட்டிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்துல படிமா. அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு,
என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நமக்காக தான் இந்த உலகத்தில் பவனி வந்தாருங்க. நம்ம மாத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் சரியா புரிந்தோம்னா முதல்ல நம்ம ஆயத்தப்படுத்தணும், ரெண்டாவது நம்ம உறுதிப்படணும், ஸ்ட்ராங்கா நிக்கணுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நெருக்கம் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகவே கூடாது. நீங்களா இருக்கணும். வெற்றி பெறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க, கடினமா உழைக்கணுங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அப்படிதான். ஆண்டவர் கல்வாரி மலைக்கு போறதுக்கு முன்னால இதெல்லாம் சந்தித்தார். அவர் பொறுமையா இருந்தார், எந்த இடத்துல அவசரப்படவே இல்லை. அவனுக்கு ஏற்றபடி இவனுக்கு ஏற்றபடி அல்ல, பிதாவுக்கு ஏற்றபடி நடந்தார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்துல எவ்வளவு உறுதியா இருக்கிறாரு பாருங்க. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் தகப்பனுக்கு மகனுக்கு இப்பதான் ஒரு டாக் வருது. இதுவரையும் நீர் எனக்கு தந்த காரியத்தை எல்லாம் செய்துட்டேன். இதுலதான் சொல்றாரு என் வேலை வந்துன்னு சொன்னார். 21வது வசனத்துல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா 26வது வசனம் 27வது வசனத்துல 27ல சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்கிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே இந்த வேளையில் ரட்சிப்பு என்று சொல்வேனோ? ஆயினும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஆம், சண்டையில வராருலாங்க, அவருக்கு வேலையை சரியா நிதானிக்கிறாரு. இதுக்குதான் வந்தேன். என்ன எல்லாரும் கொண்டு போய் பிளாத்துக்கு கோட்டையில வைங்கன்னு சொன்னாரு, நான் உங்களுடைய சித்தத்தை செய்வேன்னு சொன்னார். அவர் நல்லா இருந்த காலத்துல கானாவூர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாருங்க. அங்க திராட்சரசம் குறைபட்டுச்சு. அப்போ அந்த அம்மா போய் சொல்றா, இவங்களுக்கு திராட்சரசம் குறைபட்டு. அவர் என்ன சொன்னாரு? என் வேலை வரல. இங்க என்ன சொல்றாரு? என் வேலை வந்துச்சு. பிதாவே பிதாட்ட பேசுறாரு, பிதாவும் குமாரன்ட்ட பேசுறாரு. ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா ஒரு பாவத்துக்கு பரிகாரம் இயேசு உலகத்துல வரணும், பவனி வரணும், கல்வாரி மலையில் சிலுவையில் அடைக்கப்படணும். இதுக்காக தான் பிதாவானவர் இந்த குமாரனே உலகத்துக்கு அனுப்பினார். இதை நிறைவேற்றுகிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அப்ப சொல்றாரு, இந்த வேலை வந்துட்டு. அவர் சொல்றாரு, பரவாயில்ல, நான் மகிமைப்படுத்து. ஒரு சத்தம் வருது 28வது வசனத்துல, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது அப்பதான் சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்கிற சத்தம் ஆண்டவர் மகிமைப்பட்டார். அது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு கூட சரியான வெளிப்பாடு இல்லை. வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். அதுக்கு முன்னால நடந்த சம்பவம் தான் பாம் சண்டே. இதுல தான் அந்த காரியம் இருக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் தெளிவா சொல்லப்படும். கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன். நீங்க இதை எடுத்துட்டு போய் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாழுங்க, தைரியமா வாழுங்க, ஒரு சேலஞ்ச் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். உண்மையா ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக பாடுபட்டானா அதுக்கேற்ற பிரதிபலனை கொடுக்காம விடவே மாட்டாரு. ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்குங்க. அந்த சாட்சிகள் உங்களுக்கும் பொருந்தவங்க. நான் படிக்கிற காலத்தில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். 100, 200, 400 எனக்கு ஈவென்ட். அந்த ஒரு 200 மீட்டர் எனக்கு வைக்கிறான்னு வைங்க, நல்ல சிந்தட்டிக் ட்ராக் எல்லாம் இருக்கும். அதுல அனுபவம் உங்களுக்கு தெரியும். அங்க போய் நின்னாச்சுன்னா அவன் சொல்றான் 1 மார்க்ஸ் 1 2 3 1 ஷூட் பண்ணுவான். அது எதுவும் ஒன்று சொல்றான். அப்ப என்ன இருக்கும் தெரியுமா? டப் 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 எதுவும் அடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு செகண்ட் தான் 100 மீட்டர்ல நம்மளை ஓட விட்டா நம்ம ரெடியா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். 1 2 அது ஷூட் பண்றோம். அதுல 3 சொன்ன உடனே அது ஒரு செகண்ட் கூட விடக்கூடாது. ஒரு செகண்ட் விட்டா கூட நம்ம தோத்துருவோம். ஒரு ஸ்டெப் போதுங்க. ஏன்னா எல்லாரும் தயார் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. 7 பேரை விட்டுருக்காங்க. 7 பேரும் நீயா நானும் பார்த்துடலாம் தான் நிற்கிறாங்க. அப்ப இதுல வரணும்னா ஒரு தன்னை தயார் பண்ணணும். நீங்களும் உங்களை தயார் பண்ணணும். கர்த்தர் தன்னை தயார் பண்ணினார். சிலுவையில போறதுக்கு முன்னால அவர் எல்லாத்தையும் அனுபவித்தார். இந்த அம்மா குறித்து குறை சொன்னாங்க, விட்டுருப்பா, அவ்வளவு ஒன்றும் சொல்லாத, என்ன அடக்கம் பண்றதுக்கு ஏதுவாயிடுச்சு. அன்னைக்கு ஆண்டவரை தெரிந்தவங்க எல்லாம் அவருக்காக வேண்டி நின்றாங்க.
இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? நம்ம முதல்ல ஆயத்தப்படணும். ரெண்டாவது நம்ம ஸ்ட்ராங்கா நிற்கணும். எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எந்த குறைபாடுகள் வந்தாலும், தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறதற்கு அவருக்கு பாதத்துல ஒவ்வொரு நாளும் நிக்கணும். மரியாள் வந்து அவருக்கு பாதத்துல ஊற்றினா, அவருக்கு பாதத்துல ஊற்றினது எல்லாரும் முன்முறுத்தாங்க. ஆனா அவரை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரிந்து பேசுறவளை விட்டு நான் வந்து மறிக்கணும்ல, அதுக்கு ஆயத்தமாக தான். ஏன் ஜனங்கள் எல்லாம் இவரை ராஜாவாக்குறதுக்கு ஆயத்தப்பட்டாங்க தெரியுமா? அதுவரையும் மரித்த ஒரு மனுஷனை யார் உயிரோடு எழுப்பலங்க. லாசர்வை ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு. இங்க வந்து அவன் பந்தி இருக்கிறான். 12வது அதிகாரத்தில் வந்துட்டு அவனும். ஆனா லாசர் வந்து எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசினானா? பேசவே இல்லை. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருவேளை நீங்க கூட சில நேரத்துல பேசாம இருக்கலாம், ஊமையா இருக்கலாம். ஆனால் லாசர் போல கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. லாசர் மரித்து போனான். சகோதரிமாரெல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்க இப்ப இருந்தீங்கன்னு சொன்னா அவன் மறித்திருக்க மாட்டான். 11வது அதிகாரத்துல வருது. யோவான் 11ல அந்த சம்பவம் வருது. இதை கேட்டதான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இவர் ராஜா 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை கோஷிக்கிறார். அதாவது உலக வைத்தியர்களால சுகம் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார். மரித்தவனுக்கு உயிர் கொடுக்கிறார். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுக்கிறார். என்ன அப்ப இவர் தான் ராஜா இப்படி நினைச்சிட்டு தான் வந்தாங்க. ஆனா தேவனுடைய திட்டத்தை அவங்களுக்கு தெரியாது. இவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அவங்க எல்லாம் இதை செய்யணும்னு சொன்னாங்க. இவர் தேவனுடைய திட்டத்தின்படிதான் காரியங்களை செய்தார். நீங்களும் நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை சுமக்க கூடிய கழுதைகளாக மாறுவோங்க. நமக்கு அவர் வேணும். அவர் சத்தியம் வேணும். பாம் சண்டையில் இவ்வளவு ரகசியம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா கூட புரிஞ்சுடுவீங்க. உங்களை நீங்க தயார்படுத்துங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுட்டு போகாதுங்க. யார் கைவிட்டாலும் சரி, யார் உங்களை எழுந்தாலும் சரி, யார் போனாலும் வந்தாலும் நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற சாக்கியத்தை நீங்க இழந்து போகவே கூடாது. ஆண்டு இலக்கல்லங்க. மனுஷனை திருப்திப்படுத்தணும்னா பிள்ளாத்துக்கு கோட்டை போயிடலாம். முன்னால போறாங்க, பின்னால போறாங்க, நல்ல உந்திக்கிட்டே வராங்க. இப்ப நீங்க சாரா இருக்கீங்க. ஒருத்தர் உங்களை வந்து சொல்றாங்க, கட்டணம் உள்ளவங்க எல்லாம் வந்து நீங்க ஒரு மினிஸ்டர் மார்பிலே இருக்காங்கன்னு வைங்க. எல்லாரும் வந்து பாருங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்க ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி தான் சொன்னா கொஞ்சம் இருந்து எல்லாம் ஆமான்னு சொல்லுவாங்க. எத்தனை பாசனாரு 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்துட்டு போய் காத்து இருந்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அப்படி ஆசை இல்லை. நீ தான் ராஜா, நீ எங்களுக்காக தான், நீ யூதமா இருக்க மாட்டேன் இல்ல, நான் தேவாலயத்துக்கு போவேன். எல்லாருக்கும் கோதுமை மலையாவது நிலத்தில் விழுந்து சாகணும். அவர் நம்ம ரட்சித்தார். நானும் நீங்களும் இருக்கிறோம்னா அவர் நமக்கு கொடுத்த தியாகங்க. கல்வாரி மேல அவர் சிந்து வைத்த ரத்தம் நம்ம சாப்பிடுறோம்னா அவர் கல்வாரி மேல சிந்தப்பட்டது. அதுக்கு முன்னால இவ்வளவு பாடுகள் பட்டு கூட பிதாவுக்கு சித்தம் எதுவோ அதை மாத்திரம் தான் அவர் நிறைவேற்றினார். நீயும் தீர்மானம் பண்ணுங்க, பிதாவுக்கு சித்தத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். பாம் சண்டே நமக்கு அவசியம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த ஏதாவது விதத்துல நீங்க ஒரு ஊழியம் செய்யுங்க. 4 பேரை கொண்டு வாருங்க. என்ன செய்திருக்கிறீங்க? நம்ம ஏதோ சாப்பிட்டோம், வேலை பார்த்தோம், வீடு போட்டோம், கார் வச்சோம், கடன் அதுக்காக வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய பிச்சைங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஆண்டுக்கு லேசான காரியம். நம்ம ஏதாவது செய்யணும். மரியாள் செய்தான், லாசர் செய்தான், சீசல் செய்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அவங்க எல்லாம் நிந்திக்கப்பட்டாங்க, தூசிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் சொன்னது அப்படியே செய்தாங்க. 12 சீஷர்கள் 2 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, போங்க கூட்டிட்டு வாங்க, கழுதையை கூட்டிட்டு வாங்க. கழுதை ஒரு அற்பமான மிருகம் நம்ம சொல்லுவோம். ஆனா இஸ்ரவேல் நாட்டில் அது ஒரு மேன்மையான மிருகமாக அது கருதப்பட்டது. ராஜாக்கள் எல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்றேன். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் அதனுடைய 33 34 வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 1 33 34. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த பொழுது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள்
உங்களுடைய ஆண்டவருடைய சேவைகளை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அழைத்து கொண்டு போய் சாதோக்கும் நாத்தானும் ராஜாவாக அபிஷேகம் பண்ண பழைய பாடலில் நடந்திருக்கு. குதிரைக்கு மேல கழுதைக்கு மேல வந்திருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, பிரஜாதி ராஜாக்கள் எல்லாம் குதிரையில வருவாங்க, இஸ்ரவேலிய ராஜாக்கள் எல்லாம் கழுதையில தான் வருவாங்க. இவன் அப்படிதான் ஆக்கினார். நமக்கு இங்க வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். ஆரம்பம் வந்ததெல்லாம் சொன்னேன். 7வது தடவை செகண்ட் கமிங் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். நீங்களும் தான் அவரை பார்க்கணும், அவரை சந்திக்கணும். அவரை சந்திக்கணும். இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படணும். நீங்க யாராவது இன்னும் பேப்டிசம் எடுக்கல, சீக்கிரம் எடுத்துருங்க. இன்னும் நீங்க உங்க பாதையில ஸ்டடியா நில்லுங்க, எதிர்பாருங்க. அவருடைய வருகைக்கு நீங்கள் நாம ஆயத்தப்படணும். ஒரு 4-5 நாள் தான் இருக்க சூழலில் அடிக்கப்பட போறாரு. அதுக்கு முன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாதுங்க. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. கத்திற்காக எதையாவது செய்யும். 7 பேர் 7 வசனம் பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம். சின்ன காரியம் நீங்க எடுங்க, நான் கத்திற்காக செய்வேன், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். பின்னுக்கு போகாது. உலகமும் மாமிசமும் பிசாசும் உங்களை எதிர்த்து வந்தா கூட நீங்களா இருங்க. இந்த அனுபவத்துல உங்களை காத்துக்கிட்டீங்கன்னா அதான் சண்டையில ஒரு சடங்காச்சாரம். நமக்கு சடங்காச்சாரம் வேணுமா? உண்மையான குருத்தொழில் நியாயம். இந்த குருத்தொழில் நியாயம் எவ்வளவு சம்பவம் வந்திருக்கு. ஆண்டவர் ஏற கழுதையெல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்ம மேலே ஏறணும், அவர் நம்மை நடத்தணும். நம்ம சொந்த புத்திகள் மேல சாய்ந்தோம்னா அவர் நடத்த முடியாது. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாங்க. பிலிப்பிட்டு வந்து கேட்கிறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண ஆசைப்படுகிறோம். அந்திரேயாவுக்கு சொல்றாங்க, இயேசுக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, கோதுமை நிலத்துல விழுந்து சாகணும். நான் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் வந்தேன். பலதரப்பட்ட மக்கள், எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஆண்டு வந்தார். அதான் பவனி வந்தார், நமக்கும் வந்திருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுதி நிற்போம், கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நல்ல செய்தி கேட்டிருக்கிறீங்க. பாம் சந்தை என்ன, கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த குறையும் வராது. வெற்றி கழுத, வெற்றி சின்னம் கழுத. நீங்களும் நானும் கழுத. எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். நம்ம வெற்றி பெறணும். 2 பேரை கூட்டு ஆளுத்தோர சொன்னார். சீசர் பேர் சொல்லல. சம்பவம் என்ன? நமக்கு பெருமை வரக்கூடாது. கழுதைக்கு மரியாதை இருந்தது. ஆண்டவர் இருக்கிற சமயத்தில் தான் மரியாதை இருந்தது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது வரையில் தான் மரியாதை. அப்ப நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோமோ நமக்கு மரியாதை வரும். தேவனுடைய பிள்ளையா மாற முடியும். நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணக்கூடிய பொறுப்பு உங்களிடத்திலாம் இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு காலம் ஒரு மனுஷனோடு இருக்கிறாரோ அதுவரைதான் அவருக்கு நிறைய சுமக்கிறீங்களா? ஆண்டவர் சுமக்கிறீங்களா? நான் ஒரு நாள் குருத்தோலை பிடிப்பேன்னு சொல்றீங்களா? வெளிப்படுத்தல் 7:7-8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் வந்தாங்க, குருத்தோலைகளை பிடித்தாங்க, கர்த்தருக்கு ஓசனான்னு சொன்னாங்க. நம்ம ஒரு நாள் ஓசனை சொல்லணும், நம்ம அவருக்கு வீட்டில் இருக்கணும். நம்ம தான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். நான் இந்த அனுபவத்தில் கடந்து வரேன், என்னை ஒரு முறை கூட ஒப்பு கொடுக்கிறேன். விட வேண்டியதை விடணும், வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யறாதான் நமக்கு உண்மையான குருத்தோலை நியாயம் இருக்கு. நீங்க ஒரு சின்ன செய்தி கேட்டுட்டு போறீங்க, ஜெயத்தோடு போங்க. எல்லாரும் சேர்ந்து ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றுதான் ஒரு பாடல் பாடுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா என்ன துன்பம் வந்தாலோ, எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. என்ன துன்பம் வந்தாலோ, என்ன கஷ்டம்
வருஷம் போச்ச சமயத்துல நீங்க எல்லாம் தீர்மானம் பண்ணணும். ஒரு நாள் நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களை உற்சாகப்படுத்திக்கோங்க. ஒரு நாள் சரியா ஜோம் பண்ணல, அடுத்த நாள் ஜோம் பண்ணுங்க. ஏதோ ஒரு தவறு செய்துட்டீங்க, அடுத்த நாள் உங்களை சரி பண்ணுங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாங்க. உங்க இருதயம் தான் ஆண்டவருக்கு வேணும். யாரோ உங்களை வெறுக்கிறாங்க, யாரோ உங்களை தூக்குறாங்க, யாரோ உங்களை அற்பமாயின்றாங்க. இயேசு மாதிரி உங்க கூட இருந்தா போதுங்க. அவர் நமக்காக இதெல்லாம் சகித்தாரு. அவருக்கு பக்கம் யாரும் இல்லையே. திரளான ஜனங்கள் ஓசனை சொன்னவங்க எல்லாம் எதிராக வந்தாங்களே. ஆனால் அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்திலிருந்து போய் இந்த பாட்டை பாடிட்டு போங்க. கர்த்தர் உங்களை எல்லா காலத்திலும் ஆசீர்வதிப்பார். நல்ல இயேசுவே, நல்ல காலை நேரத்துல இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற சகோதர சகோதரிமார்களுக்காக சோதரம், நல்ல ஒரு செய்தி கொடுத்து சோதரம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 7-9 வசனத்துல ஓசனா என்று தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் திரளான கூட்டமா வந்து புதிய வானத்துல புதிய பூமியில நமக்கு முன்னால் என்று சொல்லுவாங்க. நாங்களும் அதுல ஒருத்தரா இருக்கணும். நீங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்காக இப்படி செயல்பட்டாங்களோ அப்படியே நாங்களும் செயல்பட எங்களை தகுதிப்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற உபவாச ஜெபங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஆர்வமுள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வேலைக்கிழமை, பெரிய வேலைக்கிழமை நடக்க இருக்கிற அந்த ஞானஸ்நான ஆராதனையில யார் யார் ஞானஸ்நானம் பெற போகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவன் ஆயப்படுத்துங்க. தகுதிகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளையும் கூட்டிட்டு வாருங்க. நம்முடைய வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படினாக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. அழகான ஒரு அருமை மகள் சாட்சி சொன்னா, நான் வந்து எக்ஸாம் எழுதுறது கஷ்டப்பட்டு இருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு வச்சு தந்தார், இன்னும் வச்சு கொடுங்க. இப்போ நீங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கிறாங்க. +2 எழுதிட்டு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க, அதிகமான மதிப்பெண்களை கொடுங்க. ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் குழந்தை கொடுங்க, வேலை இல்லை வேலை கொடுங்க. ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்க போறாங்க, அதில் நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. இங்க வந்திருக்கிறது யார் யாரெல்லாம் பலகீனமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் பலனை சக்தியும் தாருங்க. நல்ல செய்தியை தந்தீங்க, நல்ல வரலாறு தந்தீங்க. சோதரம் யார் யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விடுதலை தாருங்க. எல்லாருக்கும் சுகத்தை பலத்தை கொடுங்க. பலகீனமான தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. மல்லிகளுக்கு, வினோபாக்கு, ஸ்டாலினுக்கு, இங்க வந்திருக்கிற எல்லா சகோதரிமார்களுக்கு, பிலிப்போஸுக்கு, சேகருக்கு, இந்த எழினுக்கு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னென்ன தேவை விஷயமோ, சுஜினுக்கு, ராஜேஷ் மாமனுக்கு, இவங்க எல்லாம் தேவ சமாதில வந்துட்டு போறாங்க. அபினேஷுக்கு பிறந்த நாள் அவரை ஆசீர்வதிங்க. அனுப்பிரியாலை காத்து கொடுங்க. சயானாவுக்கு சுகத்தை பலத்தை கொடுங்க. ஒவ்வொருவரையும் தேவ சமாதில நாங்கள் நினைக்கிறோம். நிறைய பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஹரிஷ் கூட நல்ல ஒரு வேலை கொடுங்கப்பா. வெள்ளிக்கிழமை விருந்து செய்கிற அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரதிபலனை நூறத்தனையாக கொடுங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் விசுவாசிகள் எல்லாம் கொஞ்சம் கலந்து கொள்ளட்டும், பொறுப்பெடுக்கட்டும், நம்முடைய ஊழியத்தை செய்யட்டும். இந்த பட்டணத்தில் ஒரு சின்ன சபை, இந்த சபையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாரும், புதிய புதிய ஆத்துமாக்களை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். சிறியோர் பெரியோர் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் எங்களால் விடுத்து கலந்து போகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே